கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் அடிமைப்பட மாட்டேன். ஆமென். இந்த நாளிலும் கூட ஏதாவது பாவ பழக்கம் நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும் சொன்னா அந்த காரியத்திலிருந்து நம்ம வெளிவர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு காரியத்திலிருந்து நாம வெளியே வர முடியலன்னா அந்த காரியத்திற்கு நாம அடிமைப்பட்டு இருக்கிறோம். ஆமென். ஆனால் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க என்னால முடியும், ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை. எல்லாவற்றையும் செய்ய என்னால முடியும், ஆனா நான் செய்ய மாட்டேன், ஏன்னா நான் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாளில கூட நம்மளால அந்த காரியத்திலிருந்து வெளியே வர முடியாது. அதுதான் இன்றைக்கு எந்த ஒரு காரியம் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, அது சத்துருவின் வல்லமைகளை முறியடிக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் நம்முடைய கரத்துல தந்திருக்கிறார். எந்த ஒரு பாவ பழக்கமாக இருந்தாலும் கூட அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற தேவன் நமக்கு இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவின் நாமத்தை எடுத்துக்கொண்டு ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம், சாத்தானை மேற்கொள்ளுவோம், அவன் தோற்று போனவன். ஆமென். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு எல்லா காரியத்திலிருந்து விடுதலை பெறுங்க. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.